பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை அருகே அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இதற்கு முன்னதாக காளைகளுக்கு செய்யப்படும் மருத்துவ பரிசோதனைகள் குறித்த விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில எவ்வளவு காளைகள் இதுல பங்கேற்க வாய்ப்பு இருக்கு? இப்ப காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள்லாம் செய்யறாங்க. என்னென்ன மருத்துவ பரிசோதனைகள்லாம் செய்யறாங்க? திருநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த நாளில் நடைபெறக்கூடிய இந்த போட்டியை பங்கேற்பதற்காக ஆன்லைன் மூலம் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட 1100 காளைகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இப்போது இறுதிக்கட்டத்தில் டோக்கன் வழங்கப்பட்டு அது அனுமதிச்சீட்டு பெறப்பட்ட காளைகள் தற்போது இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனைக்கு தற்போது அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி முழுவதும் காளைகளுக்கு 6 தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் மருத்துவ பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த காளைகளுக்கு என்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள் என்பது நடைபெறும் என்பது குறித்து பேசுவதற்காக மண்டல இணை இயக்குநர் சுப்பையார் மட்டும் இருக்காங்க. சார் வணக்கம் சார். இங்கே காளைகளுக்கு என்ன மாதிரியான மருத்துவமனை பண்ணுறோம், அதை பற்றி சொல்லுங்கள். காளைகள் முதல்ல தகுதி இருக்கான்னு பார்க்குறோம், உடல் தகுதி இருக்கான்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக வயது, அந்த குறிப்பிட்ட வயது 2 வயதுக்கு மேலே இருக்கணும், அந்த ஏஜ் இருக்கான்னு பார்க்குறோம். அடுத்து கொம்புலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக உள்ள ஏதாவது மருந்துகள், ஊக்க மருந்துகள் எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறோம். இல்லைன்னா ஃபிட் பண்ணி அனுப்பிடுவோம். அதாவது காளைகளுக்கு இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு காளையிலும் உயரம், அதன் பல்லின் அடிப்படையில் வயது உள்ளிட்டவே கணிக்கப்படுகிறது. மேலும் போலியான அடையாள அட்டை யாரும் கொண்டு வந்திருக்கிறார் என்பது குறித்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. போலி ரசீது கொண்டு வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த காளைகளின் இறுதிக்கட்ட பரிசோதனை என்பது துவங்கி இருக்கிறது. ஒவ்வொரு காளைகளுக்கும் ஏற்கனவே உள்ளூர் கால்நடை மருத்துவர் மூலம் மருத்துவ சான்றிதழ் என்பது பெறப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவ சான்றிதழை தற்போது சரிபார்த்து தற்போதைய உயரம் மற்றும் ஏதேனும் காயங்கள் இருக்கிறதா, கொம்பில் ரசாயனம் தடவி இருக்கிறதா, அல்லது மாட்டிற்கு மது கொடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்து இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை நடைபெறுகிறது. இங்கு தேர்வு செய்யப்படும் காளைகள் தான் வாடியை நோக்கி செல்லும். இங்கே தேர்வு செய்யப்பட்ட பிறகு இவர்களுக்கு ஒரு டோக்கன் என்பது வழங்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கக்கூடிய இந்த டோக்கன் அடிப்படையில் தான் வாடிக்கு சென்று காளைகள் களம் காணக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும். இப்போ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காளைகளும் இங்கே தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 65 மருத்துவ கொண்ட ஒரு குழுவினர் என்பதை தயார் நிலை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து 6 அமைப்பு வாடிகள் என்பது இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. 6 இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்படுகிறது. 7 மருத்துவ குழுவினர் இந்த சோதனையை தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இங்கே மருத்துவ பரிசோதனை முடிந்த அனைத்து காளைகளும் வாடி வாசலை நோக்கி இன்னும் சற்று நேரத்தில் அனுப்ப இருக்கிறார்கள். அதன் பிறகு சரியாக 7 மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது துவங்கும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி. ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு ஒருபுறம் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் மறுபுறம் வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. அது குறித்த தகவல்களோடு செய்தியாளர் காளிராஜன் இணைந்திருக்கிறார். காளிராஜன், ஏராளமான வீரர்கள் இப்ப இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்க இருப்பாங்க. அவங்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் தொடங்கிடுச்சா? எவ்வளவு பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் ஈடுபட்டு இருக்காங்க? அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக மொத்தமாக 1200க்கும் மேற்பட்ட வீரர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இதில் 900 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த 900 வீரர்கள் காலை முதலே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கக்கூடிய அவனியாபுரம் ஊராட்சி பள்ளியில் அவர்களுக்கான இறுதிக்கட்ட பரிசோதனையானது நடைபெறுகிறது. இந்த இறுதிக்கட்ட பரிசோதனைக்காக அங்கே வந்துள்ளனர். அங்கே முதல் கட்டமாக மாடுபிடி வீரர்கள் மது அருந்திருக்கிறார்களா என்பது குறித்து காவல்துறையினர் அவர்களை பரிசோதனை செய்கின்றனர். அந்த பரிசோதனைக்கு பின்பு மருத்துவ பரிசோதனையானது தொடங்க உள்ளது. இந்த மருத்துவ பரிசோதனையில் வீரர்களுக்கு முதலில் காய்ச்சல் எதுவும் உள்ளதா, உயர் ரத்த அழுத்தம், ஆக்சிஜன் அளவு, உடலில் காயங்கள், இது போன்ற வேறு ஏதேனும் இது இருக்கிறதா என்பது செக் செய்யப்படுகிறது. இப்பொழுது கூட நம்ம அவங்க மது அருந்திருக்காங்களா என்பதை காவல்துறையினர் சோதனை செய்வதை நமது ஒளிப்பதிவாளர் நாகராஜன் காட்டிக் கொண்டே இருக்கிறார். மேலும் அதன் பின்பு இந்த சிறப்பு முகாம் மதுரை மாநகராட்சி சார்பால் வீரர்களை சோதனை மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய அந்த இடமானது தற்போது இங்கே உள்ளது. இங்கே அவர்கள் அவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் அவர்களது எடை, உயரம் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அவர்களின் ஆக்சிஜன் அளவு ஆகியவை சரியாக உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் பின்னரே அவர்களுக்கான பணியனானது, அதாவது முதல்
கட்டமாக மஞ்சள் நிற பனியனானது வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக இங்கு வந்து வீரர்களுக்கு காயப்படும் பட்சத்தில் வந்து 108 ஆம்புலன்ஸ்கள் வந்து தயார் நிலையில் உள்ளது. இதில் வந்து 3 அதிநவீன ஆம்புலன்ஸ்களும் வந்து இடம்பெற்றுள்ளது. 2 பைக் ஆம்புலன்ஸ்களும் உள்ளது. மொத்தமாக வந்து 26 மருத்துவர்கள், 25 பணியாளர்கள் மற்றும் 10 மருந்து வழங்குபவர்கள் வந்து இந்த பணியில் வந்து ஈடுபட்டுள்ளனர். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் மதுரை மாநகர சுகாதார அலுவலர் இந்திரா தலைமையில் வந்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கு வீரர்களை பரிசோதனை செய்வதற்காக காவலர்களும் வந்து 50க்கும் மேற்பட்ட காவலர்களும் வந்து இங்க வந்து பணியில் உள்ளனர். குறிப்பாக காலை முதலே வந்து ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்குவதற்கான வீரர்கள் வந்து குறிப்பாக வந்து ஆர்வத்துடன் காலையிலேயே வந்து நம்ம கேட்ல வந்து அதிகமான பேர் நின்று தற்போது வந்து ஒவ்வொரு சுற்றிலும் 50 பேர் வீதம் வந்து இந்த சுற்றில் வந்து கலந்து கொள்ள உள்ளனர். அதற்கான பரிசோதனைகள் தொடங்கி 50 பேர் என்பதனால் 25 நபர்களாக இங்கே வந்து பரிசோதனைக்காக உள்ளே வந்து அனுப்பப்பட்டுள்ளனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகள் அனைத்தும் வந்து மதுரை மாநகராட்சி சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் செய்யப்பட்டுள்ளது. ஆனந்தி, தற்போது ஜல்லிக்கட்டில் பங்கேற்க இருக்கும் வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை தொடங்கி இருக்கிறது. அங்கு ஜல்லிக்கட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி செஞ்சிருக்காங்க என்பது போன்ற விவரங்களையும் கொடுத்தீங்க. நன்றி காளிராஜ்.